Trolling is bad ன்னு நினைக்கிறேன். அது ஒரு இண்டிவிஜுவலை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஏதாவது ஸ்டூபிடா ஒரு மெசேஜ் ஒரு கமெண்ட் இருக்கும், இட் வில் பி ராங். இவ்வளோ நீ சொல்ல முடியும்னா உன்னை ஒருத்தர் கரெக்ட் பண்ணாலே நீ டிலீட் பண்ற அந்த மாதிரி கேட்டகரி இல்லையா? இதுதான் ஆக்சுவலா இது ஒரு ரிப்ளை போட்டா நெக்ஸ்ட் டே அந்த கமெண்டே இருக்காது. The fan war நீங்க வந்து அழகா ஹேண்டில் பண்ணீங்க. when you won a national award. I don't want to talk. Trolling is bad ன்னு நினைக்கிறேன். அது ஒரு இண்டிவிஜுவலை வந்து அஃபெக்ட் பண்ணும். ட்ரோலிங்ன்றது இட்ஸ் an adult equivalent to a school bullying. Bullying and trolling are the same thing. அது ஸ்கூல்ல நடக்குது, இது அடல்ட் லைஃப். அதுவும் பாதிக்கும், இதுவும் bullying only actually. அதுதான் ட்ரோலிங்னு பேர் சொல்றாங்க. சோ அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம்னாலே புரிஞ்சிரும். ஸ்கூல்லயே வேணாம்னு சொல்றோம், எதுக்கு லைஃப்ல. You know, sometimes like ஏதாவது ஸ்டூபிடா ஒரு மெசேஜ் ஒரு கமெண்ட் இருக்கும், இட் வில் பி ராங். சோ சம்டைம்ஸ் நான் அதை பார்ப்பேன் அண்ட் அதுக்கு கரெக்டா நான் ஒரு ரிப்ளை போடுவேன். லாஜிக்கலா யூ ஆர் ராங், இதுதான் ஆக்சுவலா இது ஒரு ரிப்ளை போட்டா நெக்ஸ்ட் டே அந்த கமெண்டே இருக்காது, டிலீட் ஆயிடும். சோ ஒருத்தர் இவ்ளோ நீ சொல்ல முடியும்னா உன்னை ஒருத்தர் கரெக்ட் பண்ணாலே நீ டிலீட் பண்ற அந்த மாதிரி கேட்டகரி இல்லையா? நீங்க வந்து இவ்ளோ சொல்றவங்க. சோ ஐ லாஃப், ஐ திங்க் ஐயோ இதுதான் இந்த கேட்டகரி, why to go and get involved. இன்னொரு விஷயம் நீங்க ஹேண்டில் பண்ணது ரொம்ப அழகா இருந்தது என்னன்னா, இந்த ஃபேன் வார் நீங்க வந்து அழகா ஹேண்டில் பண்ணீங்க. when you won a national award. I don't want to talk. Okay. ஹேண்டில் பண்றது ஒண்ணும் இல்ல. தீஸ் ஆர் ஆல் வெரி வாட் டு சே லைக் லோ சபார் திங்ஸ். இதெல்லாம் ஆக்சுவலா ஒரு நார்மல் ஹியூமன் டீசென்சில பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஒரு மேபி ஒரு 20 years பேக் இதை ரொம்ப இன்டீசென்ட்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் நார்மல் ஆயிருக்கு. வாட் ஆல் ஹேப்பன்ட், மீடியா இட் செல்ஃப் கிரியேட்டட் தட், நோபடி எல்ஸ் கிரியேட்டட். பட் அது இட் இஸ் அ இன்டீசென்ட் திங் டு டூ. ஒருத்தருக்கு இவ்வளோ ஒரு ரெகக்னிஷன் வரும்போது இன்ஸ்டெட் ஆஃப் சப்போர்ட்டிங், இன்ஸ்டெட் ஆஃப் பீங் ஹாப்பி, இன்ஸ்டெட் ஆஃப் மேக்கிங் இட் அது ஒரு எவ்வளவு பாசிட்டிவ், அதை பாசிட்டிவா பண்ணாம அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி அதை ஃபேக்கா ஒரு இது கிரியேட் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணி வைக்கிறது இட்ஸ் இன்டீசென்ட். ஸோ நம்ம ஐ கேனாட் கெட் இன்வால்வ் ஆல்சோ. ஒரு மாதிரி லைஃப் சேஞ்சிங் எனக்கு. நான் வாட் ஐ ரெட் வாஸ் நோபடி ஹூஸ் டூயிங் பெட்டர் தேன் யூ வில் எவர் கிரிட்டிசைஸ் யூ. திங்க் அபவுட் இட். இட்ஸ் வெரி ட்ரூ. ஸோ நம்மளை விட நல்லா பண்றவங்க அவங்க ஆக்சுவலா ஏதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பயங்கரமா தே வில் சப்போர்ட் யூ. ஸோ யூ ஆர் டூயிங் சோ வெல், நல்லா பண்ற, நீ கரெக்டா, டோன்ட் வரி அபவுட் இட். அவங்க ஒரு இது கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா சொல்லணும்னா கிளியரா அவங்க சொல்லுவாங்க, see you know what, இப்படி நீ பண்ணா this will be good. இப்ப ரமன் சார் அனிக்கு அங்க சொன்னாங்கல்ல, யூ ராகம் யூ டூ, அதுலதான் லாஞ்சிவிட்டி கிளியரா சொன்னாங்க ஒரு விஷயம். அது வந்து when you someone is doing better than you, அவங்க அப்படிதான் யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க கிளியரா. இப்போ my change is that இப்ப வந்து கிளியரா கிரிட்டிசைஸ் பண்ணா என் மைண்ட்ல வரும்,